விஷால் சியான் விக்ரம் சாருக்கு சவால். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், விஷால் சார் சியான் விக்ரம் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த உலகை வெல்ல படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்களுக்கு 100ல் 1 பங்கு கொடுக்க தயாரா? ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்ல படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன். நம்ம விஷால் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், விக்ரம் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு நல்ல விஷயந்தான் உருவாக்கிட்டு இருக்கேன் நான். நம்ம கூட இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்க ஒவ்வொரு வேலைக்கும் சில பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தானே நம்ம கண் பார்வை இல்லாதவங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யணும். நான் உதவி செய்யுங்கன்னு சொல்லி சும்மா கேட்கல. நம்ம ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களையும் நம்ம பார்வையற்றவங்களுக்கு 100ல் 1 பங்கு கொடுக்க சொல்கிறேன். நல்ல விஷயம் தானே பண்ணுறேன். இது ஒரு சாதனை. ஏன்னா ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் 8 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மெசேஜே எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகை வெல்ல படத்தோட கதைக்களமே அற்புதமாக இருக்கும், ஒரு அதிசயமாக இருக்கும். ஏன்னா டைரக்டர் ஏஎம் சந்துரு தமிழ் சினிமாவுக்கு 3-4 வருஷமாக சவால் வருது. அந்த சவாலை வேடிக்கை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் சில பேர் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. டேய் சந்துரு, நீ இந்த படத்துக்கு நம்ம கமல் சார், ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நாங்கள் ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறேன்டா. நீ போயிட்டு 8 தேசிய விருது வாங்கிட்டு வாடா இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாள் எனக்கு சவால் வரும். நீ 8 தேசிய விருது வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சில நடிகர்கள் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதுக்கு பிறகு நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம உலகை வெல்ல படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்ட்